வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளால் குழப்பம், அமர்வுகளை ஒத்திவைத்த சபாநாயகர். கொழும்பு இல்லங்களில் இருந்து வெளியேறும் மஹிந்த மற்றும் மைத்திரி, வெளிநாட்டு ராஜதந்திரிகள் நேரில் சென்று சந்திப்பு. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகை மீளெடுப்பு சட்டமூலம், தமிழ் தேசிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது விமர்சனம். தமிழினம் சார்ந்த பிரச்சினைகளில் அனுர அரசு கவனம் செலுத்தவில்லை, வாக்கெடுப்பில் பங்கேற்காமை குறித்து செல்வம் விளக்கம். ஸ்ரீலங்கா நீதித்துறை சேவையில் பாரிய இடமாற்றங்கள், முக்கிய நீதிமன்றங்களுக்கு புதிய நீதிவான்கள் நியமனம். பயங்கரவாதத்தை மேற்கொள்ளும் ஸ்டேட், பிராந்திய நாடுகளை இணைத்து கூட்டாக பதிலளிக்கப்படும் என்கிறது கட்டார். தொடர்பெற விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எதிர்ப்பு நடவடிக்கையை அடுத்து நாடாளுமன்ற அமர்வை சபாநாயகர் ஜகத் விக்ரமரட்ன இன்று 10 நிமிடங்கள் ஒத்திவைத்தார். பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகரவுக்கு எதிராக சமர்ப்பிக்கப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான சபாநாயகரின் முடிவுக்கு எதிராக எதிர்க்கட்சியினர் சபையில் போராட்டம் நடத்தியதை அடுத்து நாடாளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டது. ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தின் அரச அவைத் தலைவரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க இந்த விவகாரம் குறித்து அறிக்கை வெளியிட முயன்ற போது பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது. பல எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவரது உரைக்கு இடையூறு விளைவித்தனர். ஸ்ரீலங்கா சட்டமா அதிபரின் ஆலோசனை மற்றும் இந்த விவகாரம் தொடர்பான ஏனைய அறிக்கைகளை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டுமென ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த குழப்பங்களை அடுத்து சபாநாயகர் நாடாளுமன்றத்தை ஒத்திவைத்துவிட்டு தனது இருக்கையை விட்டு வெளியேறினார். அதன் பின்னர் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சபையின் மையப்பகுதிக்கு சென்று போராட்டம் நடத்தினர். சபாநாயகர் நேற்று பிரதி அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு அரசியலமைப்பில் எந்த ஏற்பாடும் இல்லை என்றும் அந்த பிரேரணையை தற்போதைய வடிவத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாதென்றும் அறிவித்ததை அடுத்து எதிர்க்கட்சி இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதம் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண ஜெயசேகரவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவினால் சபாநாயகரிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. கடந்த 2019ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளில் அவரது தலையீடுகள் மற்றும் தமக்கு நலனளிக்கும் வகையில் அதிகாரத்தை பயன்படுத்தியமை குறித்த கடுமையான கரிசனைகளை மேற்கோள் காட்டி நம்பிக்கையில்லா தீர்மானம் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகளை மீளெடுக்கும் சட்டமூலத்துக்கு தமிழ் தேசிய கட்சிகள் ஆதரவு அளிக்காமை தொடர்பாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. கடந்த காலங்களில் முன்னாள் ஜனாதிபதிகள் வழங்கிய சலுகைகளையே இந்த சட்டமூலத்துக்கு தமிழ் தேசிய கட்சிகள் வாக்களிக்கவில்லை என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகளை மீளெடுக்கும் சட்டமூலம் மேலதிகமான 150 வாக்குகளால் நேற்று நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருந்தது. இந்த சட்டமூலத்திற்கு ஆதரவாக 151 வாக்குகளும் எதிராக ஒரு வாக்கும் அளிக்கப்பட்டிருந்தது. எதிர்த்தரப்பை பிரதிநிதித்துவப்படுத்தி அர்ச்சுனா ராமநாதன் மாத்திரமே இந்த சட்டமூலத்திற்கு ஆதரவு வழங்கியிருந்தார். ராஜபக்ச விசுவாசியான சாமர சம்பத் தசநாயக்க இந்த சட்டமூலத்தை எதிர்த்து வாக்களித்ததுடன் தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கும் எந்தவொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. குறிப்பாக தமிழின அழிப்பிற்கு துணை போனவர்கள் என குற்றம் சாட்டப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகளை நீக்குவதற்கு ஏன் தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் ஆதரவளிக்கவில்லை என்ற விமர்சனங்கள் சமூக ஊடகங்களில் முன்வைக்கப்பட்டுள்ளன. திருடன் காவல்துறை விளையாடும் நண்பர்கள் என்பதை அடிக்கடி தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் நிரூபிப்பதாகவும் விமர்சனங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. எவ்வாறாயினும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகளை நீக்கும் சட்டமூலத்துக்கு ஆதரவளிக்காமல் நடுநிலை வகிக்க தமிழ் தேசிய கட்சிகள் தீர்மானித்ததாக டெலோவின் தலைவரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் ஐபிசி தமிழுக்கு தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களின் முக்கியமான பிரச்சினைகள் தொடர்பாக எந்தவொரு நடவடிக்கைகளையும் அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் எடுக்க தவறியமைக்கு எதிர்ப்பை வெளியிடும் வகையில் தாம் இந்த தீர்மானத்தை மேற்கொண்டதாக அவர் கூறியுள்ளார். தமிழ் மக்களின் இனம் சார்ந்த பிரச்சினைகள் விடயத்தில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எந்தவொரு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என செல்வம் அடைக்கலநாதன் கூறியுள்ளார். ஐநா தீர்மான விடயத்திலும் தமிழ் மக்களுக்கு ஆதரவான எந்தவொரு நடவடிக்கைகளையும் அரசாங்கம் மேற்கொள்ளவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உள்ளக விசாரணையை மேற்கொள்வோம் என கூறியுள்ளமை, யாழ் பயணத்தில் செம்மணி மனித புதைகுழியை பார்வையிடாமல் சென்றவை உள்ளிட்ட விடயங்களையும் செல்வம் அடைக்கலநாதன் சுட்டிக்காட்டியுள்ளார்.
ஜனாதிபதிகளுக்கான சலுகைகளை மீளெடுப்பது தமிழர்களுக்கு தொடர்பெற்ற ஒரு விடயம் எனவும் ஜனாதிபதியாக தமிழர்கள் எவரும் தெரிவு செய்யப்பட போவதில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். இனம் சார்ந்த விடயங்களில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அக்கறை கொள்ளவில்லை என்பதால் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகளை மீளெடுக்கும் சட்டமூல விடயத்தில் நடுநிலை வைக்க தீர்மானித்ததாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தமிழரசுக் கட்சி உள்ளிட்ட நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் தேசிய கட்சிகளுடனும் கலந்துரையாடியே இந்த தீர்மானத்தை மேற்கொண்டதாகவும் செல்வம் அடைக்கலநாதன் கூறியுள்ளார். எனினும் இந்த விடயம் குறித்து இலங்கை தமிழரசுக் கட்சி மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகியவற்றை தொடர்பு கொள்ள மேற்கொண்ட முயற்சிகள் பலனளிக்கவில்லை. ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டிருந்த சலுகைகளை நீக்கும் சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் நேற்று நிறைவேற்றப்பட்டிருந்த நிலையில் இன்று முக்கிய முன்னாள் ஜனாதிபதிகள் உத்தியோகபூர்வமாக அரச இல்லங்களிலிருந்து வெளியேறி வருகின்றார்கள். சலுகைகளை மீளெடுக்கும் சட்டமூலத்தில் சபாநாயகர் வைத்தியர் ஜகத் விக்ரமரட்ன கையெழுத்திட்டுள்ள நிலையில் அது தற்போது சட்டமாகியுள்ளதாக அரசாங்க தரப்பு தகவல்கள் குறிப்பிடுகின்றன. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை இன்று பிற்பகல் அரசாங்கத்திடம் ஒப்படைக்க உள்ளார். அந்த வகையில் நீண்ட காலமாக குடியிருந்து வந்த விஜயராம இல்லத்திலிருந்து இன்று அவர் வெளியேறவுள்ளார். இதன் பிரகாரம் தங்காலையில் உள்ள கால்டன் இல்லத்திற்கு முன்னாள் ஜனாதிபதி செல்ல உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஊடக பேச்சாளர் ஒருவர் கூறியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதியை வரவேற்க இன்று மாலை 4 மணிக்கு தங்காலையில் உள்ள கால்டன் இல்லத்தில் விசேட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ஊர்வலமாக மஹிந்த ராஜபக்ச வீட்டிற்கு அழைத்துச் செல்லப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதனிடையே இன்று காலை விஜயராம வீதியில் உள்ள முன்னாள் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு பல தூதர்கள் மற்றும் உயர்ஸ்தானிகர்களும் மஹிந்த ராஜபக்சவை சந்தித்துள்ளதாக கூறப்படுகின்றது. இருப்பினும் மகா சங்கத்தினர், வெளிநாடுகளில் உள்ள வர்த்தகர்கள் மற்றும் இலங்கையர்கள் முன்னாள் ஜனாதிபதிக்கு கொழும்பிலேயே வீட்டை வழங்குவதற்கு முன்வந்துள்ளதாக நாமல் ராஜபக்ச கூறியுள்ளார். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கொழும்பில் உள்ள ஹெக்டர் கொபேகடுவ மாவட்டத்தில் உள்ள தனது அதிகாரப்பூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறியுள்ளதாக கூறப்படுகின்றது. ஸ்ரீலங்காவின் நீதித்துறையைச் சேர்ந்த நீதவான்கள் மற்றும் மாவட்ட நீதிபதிகள் உட்பட மொத்தம் 106 அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த இடமாற்றங்கள் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்று ஸ்ரீலங்காவின் நீதித்துறை சேவை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்காவின் நீதித்துறையில் கடமையாற்றிய நீதவான்கள், மேலதிக நீதவான்கள், மாவட்ட நீதிபதிகள், மேலதிக மாவட்ட நீதிபதிகள் மற்றும் பதிவாளர்களுக்கு இடமாற்றங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இதன் பிரகாரம் மாளிகாவத்த நீதவான் லோச்சன அபேவிக்ரம வீரசிங்க மகர நீதவான் நீதிமன்றத்திற்கும், மகர நீதவான் HGJR பெரேரா மாளிகாக்கந்த நீதவான் நீதிமன்றத்திற்கும் மாற்றப்பட்டுள்ளதாக நீதித்துறை சேவை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. காலி நீதவான் INN குமார கமகே கோட்டை நீதவானாகவும், குருநாகல் நீதவான் NDP குணரத்ன கம்பகா மேலதிக மாவட்ட நீதிபதியாகவும் பெயரிடப்பட்டுள்ளனர். கொழும்பு மேலதிக நீதவான் PS பத்ரன பலப்பிட்டிய நீதவானாகவும், பலப்பிட்டிய நீதவான் RD ஜனக்க கொழும்பு மேலதிக நீதவானாகவும் மாற்றப்பட்டுள்ளனர். மேலதிகமாக ஸ்ரீலங்கா நீதிபதிகள் நிறுவனத்தில் பயிற்சி பெற்ற 17 பேர் இந்த இடமாற்றங்களின் கீழ் நீதவான்களாகவும் மேலதிக மாவட்ட நீதிபதிகளாகவும் நியமிக்கப்பட்டுள்ளதாக நீதித்துறை சேவை ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் தற்போதுள்ள 109 இலங்கையர்களும் பாதுகாப்பாக இருப்பதாக ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. காத்மாண்டுவில் உள்ள ஸ்ரீலங்கா தூதரகம் மற்றும் பல சமூக உறுப்பினர்களுடன் தொடர்ந்து தொடர்பில் இருந்து புதுப்பிக்கப்பட்ட தகவல்களை பெற்று வருவதாகவும் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. நேபாளத்தில் உள்ள இலங்கைகளுக்கு தேவைப்பட்டால் உதவிகளை வழங்குவதற்கு தொடர்ந்து பணியாற்றி வருவதாகவும் ஸ்ரீலங்காவின் வெளி விவகார அமைச்சு கூறியுள்ளது. இதற்கிடையில் இந்தியாவிலிருந்து தனிமார்க்கமாக நேபாளத்தின் லும்பினிக்கு சென்ற 73 இலங்கை யாத்ரீகர்கள் இந்தியாவுக்குள் நுழையும் எல்லையை பாதுகாப்பாக கடந்துவிட்டதாக வெளி விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. தேவையான நடைமுறைகளை விரைவுபடுத்துவதற்காக தூதரக அதிகாரிகள் நேபாள குடியேற்ற அதிகாரிகளுடன் நேரடியாக தொடர்பு கொண்டுள்ளதாகவும் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. நேபாள ராணுவம் நாட்டின் பாதுகாப்பு நிலைமையை கட்டுப்பாட்டில் எடுத்துள்ளதாகவும் பொதுமக்கள் வீட்டிலேயே இருக்க அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளதாகவும் ஸ்ரீலங்கா தூதரகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் இடம்பெறும் வன்முறை போராட்டங்களுக்கு மத்தியில் சாத்தியமான தாக்குதல்களிலிருந்து தம்மை தாமே பாதுகாத்துக் கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் வீட்டிலேயே இருக்குமாறும் நேபாளத்தில் உள்ள இலங்கையர்களை வெளி விவகார அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது. ஸ்ரீலங்கா தூதரக அதிகாரிகளை 00977885104865 என்ற தொலைபேசி எண்ணில் 24 மணி நேரமும் தொடர்பு கொள்ளலாம் எனவும் அமைச்சு தெரிவித்துள்ளது. நேபாளத்தின் நிலைமையை அமைச்சு தொடர்ந்து கண்காணித்து வருவதாக வெளி விவகார அமைச்சின் ஊடக பேச்சாளர் துசாரா ரோட்ரிகோ குறிப்பிட்டுள்ளார்.
2024ஆம் ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி பெற்று பாடசாலை ரீதியில் முதல் 3 இடங்களை பெற்ற யாழ் மாவட்டத்தில் உள்ள பாடசாலை மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டுள்ளனர். யாழ் இந்து ஆரம்ப பாடசாலை மண்டபத்தில் தனியார் வங்கியொன்றினால் குறித்த நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ் மாவட்ட பாடசாலை மாணவர்களில் குறித்த தனியார் வங்கியின் சேமிப்பு கணக்கை பேணுகின்ற பாடசாலை ரீதியில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவர்களே பணப்பரிசில்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். பாடசாலை ரீதியில் முறையே முதல் நிலை மாணவருக்கு 10,000 ரூபாவும், 2ஆம் நிலை மாணவருக்கு 7,500 ரூபாவும், 3ஆம் நிலையை பெற்ற மாணவருக்கு 5,000 ரூபாய் பணப்பரிசில்களும் சான்றிதழ்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த 105 மாணவர்கள் இவ்வாறு கௌரவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் 104வது நினைவு தினம் இன்றைய தினம் வவுனியாவில் இடம்பெற்றுள்ளது. மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் 104வது நினைவு தினம் இன்று வவுனியா குருமன்காட்டு சந்தியில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலையடியில் இடம்பெற்றிருந்தது. இதன்போது அவரது திருவுருவச் சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டதுடன் கவி அஞ்சலியும் நினைவுரைகளும் இடம்பெற்றிருந்தன. வவுனியா மாநகர சபை முதல்வர் காண்டீபன் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் மாநகர சபை பிரதி முதல்வர், மாநகர சபை உறுப்பினர்கள், முன்னாள் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள், தன்னார்வலர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இந்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா செங்கோட்டையன் சந்திப்பால் கூட்டணியில் எந்த குழப்பம் இல்லை என்று பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். மதுரை விமான நிலையத்தில் வைத்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த போதே பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இதனை கூறியுள்ளார். தமிழ்நாட்டின் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி ஆட்சியை கைப்பற்றுமாயின் அதிகாரத்திலும் இடம் பிடிக்க வேண்டும் என்ற நகர்வுகளை பாரதிய ஜனதா கட்சி மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகின்றது. இதுகுறித்து எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த நயினார் நாகேந்திரன், அதிமுகவை உடைக்க வேண்டிய அவசியம் பாஜகவிற்கு இல்லை எனவும் அதிமுகவில் தற்போதைய சூழலில் எந்த பிளவும் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். அமித்ஷா செங்கோட்டையன் சந்திப்பு பற்றிய தகவல் முழுமையாக தமக்கு தெரியாது எனவும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் திமுகவிற்கு எதிரான மனோநிலை இல்லை என பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் கூறியமை குறித்து ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். திமுக வலிமையாக இருப்பதாக அண்ணாமலை எங்கேயும் கூறவில்லை எனவும் அவரது கருத்து திரித்து கூறப்பட்டுள்ளது எனவும் அவர் கூறியுள்ளார். ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரனை சந்திக்க தயாராக இருப்பதாக குறிப்பிட்ட பாஜக மாநில தலைவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை செங்கோட்டையன் சந்தித்தது சாதாரணமானது எனவும் குறிப்பிட்டுள்ளார். 2026ஆம் ஆண்டு தேர்தலுக்கு பின் யார் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கின்றார்கள் என்பது தெரியும் எனவும் அவர் கூறியுள்ளார். தற்போதைய சூழலில் தாம் பதவி விலக வேண்டிய அவசியமில்லை என பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மேலும் குறிப்பிட்டுள்ளார். பிரான்சின் அரசாங்கத்துக்கு எதிராக நாடு முழுவதும் நேற்று இடம்பெற்ற போராட்டங்களில் 473 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வரவு செலவு திட்டத்தில் முன்மொழியப்பட்ட செலவின குறைப்புகளுக்கு எதிராக நடந்த போராட்டங்களில் வீதிகள் மற்றும் தொடருந்து நிலையங்களை தடை செய்த போராட்டக்காரர்கள் பல இடங்களுக்கு தீயிட்டுள்ளனர். நாடு முழுவதும் 80,000க்கும் அதிகமான காவல்துறை அதிகாரிகள் நிறுத்தப்பட்ட போதிலும் தடுப்புகளை உடைத்துக்கொண்டு எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட நூற்றுக்கணக்கானவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாடு முழுவதும் ஏறத்தாழ 2 லட்சம் பேர் வீதிகளில் இறங்கியதாக பிரான்சின் உள்துறை அமைச்சர் ப்ரூனோ ட்ரீடெலி கூறியுள்ளார். இஸ்ரேல் அரசு பயங்கரவாதத்தை மேற்கொள்வதாக கட்டார் பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் பின் யாசிம் அல் தானி குற்றம் சாட்டியிருக்கின்றார். தமது நாட்டின் மீதான தாக்குதல் தொடர்பாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். ஹமாஸ் இயக்கத்தை கட்டார் வெளியேற்ற வேண்டும் அல்லது அந்த இயக்கத்தை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் எனவும் ஆஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு குறிப்பிட்டுள்ளார். இந்த கோரிக்கையை நிறைவேற்ற தவறும் பட்சத்தில் கட்டார் மீது மேலும் தாக்குதல்கள் நடத்தப்படும் என இஸ்ரேல் பிரதமர் எச்சரித்துள்ளார். தமது நாட்டின் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் தொடர்பான ஆஸ்திரேலிய பிரதமரின் கருத்துக்களை கட்டார் கடுமையாக கண்டித்துள்ளது. எனினும் பெஞ்சமின் நெதன்யாகுவின் கருத்துக்கள் தமது நாட்டினை குறிவைத்து நடத்திய கோழைத்தனமான தாக்குதலை நியாயப்படுத்தும் வெட்கக்கேடான முயற்சி
என கட்டார் கூறியுள்ளது. ஸ்டேலின் ஆக்கிரமிப்புக்கு எதிராக கட்டாயம் கூட்டு பதில் நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என கட்டார் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பிராந்தியத்தில் இருந்தே பதில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் இந்த பதில் நடவடிக்கை குறித்து தற்போது பிராந்தியத்தில் உள்ள ஏனைய நட்பு நாடுகளுடன் ஆலோசனை மற்றும் விவாதம் நடத்தப்பட்டு வருவதாகவும் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் பின் ஜாசிம் அல் தானி கூறியுள்ளார். இந்த கொடுமைப்படுத்தும் நடவடிக்கைகளை தொடர்வதிலிருந்து ஸ்டேலை தடுக்கும் அர்த்தமுள்ள பதில் நடவடிக்கையை மேற்கொள்ள முடியும் என நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நம்பகத்தன்மை மற்றும் முயற்சிகளை இழிவுபடுத்தும் முயற்சிகள் பெஞ்சமின் நெதன்யாகு மேற்கொண்டுள்ள போதிலும் பிராந்தியத்திலும் அதற்கு அப்பாலும் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மையை நிலைநாட்ட கட்டார் அரசு ஒரு நம்பகமான மற்றும் பாரபட்சமற்ற சர்வதேச பங்காளியாக தொடர்ந்து செயற்பட்டு வருவதாக ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் பின் ஜாசிம் அல் தானி கூறியுள்ளார். அத்துடன் தமது நாட்டின் இறையாண்மையை மற்றும் பிரதேசத்தை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் கட்டார் எடுக்கும் எனவும் கட்டார் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். தமது நிலைப்பாடு மற்றும் பங்களிப்பை குறைத்து மதிப்பிடும் எந்தவொரு முயற்சியையும் தீர்க்கமாக எதிர்கொள்வோம் என கூறியுள்ள அவர் நெதன்யாகு பொறுப்பு கூற உறுதி செய்வதற்கும் அவரது விளைவுகளை பற்றி கவலை கொள்ளாத மற்றும் பொறுப்பற்ற நடவடிக்கைகள் முடிவுக்கு கொண்டு வரப்படுவதை உறுதி செய்வதற்கும் தமது நட்பு நாடுகளுடன் இணைந்து பணியாற்றுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச சட்டம் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனங்களை பாதுகாப்பதில் அசைக்க முடியாத அர்ப்பணிப்புடன் உள்ளதாகவும் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் பின் ஜாசிம் அல் தானி மேலும் கூறியுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளால் குழப்பம், அமர்வுகளை ஒத்திவைத்த சபாநாயகர். கொழும்பு இல்லங்களில் இருந்து வெளியேறும் மஹிந்த மற்றும் மைத்ரி, வெளிநாட்டு ராஜதந்திரிகள் நேரில் சென்று சந்திப்பு. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகை மீளெடுப்பு சட்டமூலம், தமிழ் தேசிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது விமர்சனம். தமிழினம் சார்ந்த பிரச்சினைகளில் அனுர அரசு கவனம் செலுத்தவில்லை, வாக்கெடுப்பில் பங்கேற்காமை குறித்து செல்வம் விளக்கம். ஸ்ரீலங்கா நீதித்துறை சேவையில் பாரிய இடமாற்றங்கள், முக்கிய நீதிமன்றங்களுக்கு புதிய நீதிவான்கள் நியமனம். பயங்கரவாதத்தை மேற்கொள்ளும் ஸ்டேல், பிராந்திய நாடுகளை இணைத்து கூட்டாக பதிலளிக்கப்படும் என்கிறது கட்டார். இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.